இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்னண்ணா, எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்க? உன்னோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான். புரியல. அம்மா உனக்காக பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்றியா? நம்ம ஃபேமிலி ஒன்றும் லவ்வுக்குலாம் அகேன்ஸ்ட் கிடையாது, உனக்கு தெரியும்ல. நானும் லவ் மேரேஜ் தான், கார்த்தியும் லவ் மேரேஜ் தான். இல்லைண்ணா. டேய், எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லைண்ணா. அப்போ அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு ஓகே தானே? ம். இப்போ ஒரு பொண்ணும் பார்த்து வச்சிருக்காங்க. யாரு? ரம்யா தங்கச்சி சத்யா தான். என்னது? ஆமாடா. அவ எவ்வளோ சின்ன பொண்ணு தெரியுமா? ரொம்பலாம் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. உனக்கும் அவளுக்கும் 5 வயசு தான் வித்தியாசம். கரெக்டான ஏஜ் கேப் தான். இப்போ உனக்கும் அவளுக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இல்லைண்ணா, எனக்கு அவ வேண்டாம். ஏன்டா? இல்லைண்ணா ப்ளீஸ், ஏன் எதுக்குலாம் கேட்காத. என்னையால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேற யாருனாலும் அம்மாவை பார்க்க சொல்லு. நல்ல பொண்ணு எல்லாம் தெரியும்ண்ணா, ஆனால் எனக்கு அவ வேண்டாம். சரிடா. மித்த எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே தானே? ஓகே தானா. சரிடா, நான் கிளம்புற வேலை இருக்கு. எங்கடி இருக்க குட்டிமா? உன்னை தேடியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ப்ராமிஸும் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. என்கிட்டயே வந்துடு. அம்மா அங்கே போய் என்ன பேசியிருப்பாங்க? யார்கிட்ட கேட்கறது? அம்மாவையே கூப்பிட்டு கேட்போமா? என்னம்மா, நீ காலேஜ் எப்படி போச்சு? பேப்பர்லாம் கொடுத்தாங்களா? என்ன பேப்பர்மா? நீ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் முடிஞ்சு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உனக்கு பேப்பர் கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். அம்மா அம்மா இங்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்கம்மா. ரிசல்ட் வந்து நெட்டில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. பண்ணும்போது சொல்கிறேன், சரியாம்மா? ஓ சரிடி. சரி, காலையிலே போனிய, என்ன விஷயமா கூப்பிட்டாங்க ரம்யா வீட்டிலேருந்து? ஏதோ பிரச்சனையா? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ரெடி, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் கூப்பிட்டாங்க. இந்த சைடு பொண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு பார்க்குறதுக்காண்டி கூப்பிட்டாங்க. ஓ சரிம்மா. அப்போ இன்னும் பொண்ணுலாம் பார்க்கலல்ல? இல்லடி, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்னடி? ஒன்றும் இல்லைம்மா. சரி, ஜூஸை குடிச்சிட்டு போய் படிம்மா. படிக்க வேண்டியதுலாம் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சும்மா தாம்மா இருந்தோம். நாளையிலேருந்து தான் நடத்துவாங்க. படிப்பு ரொம்ப முக்கியம் சத்தியா. என்ன நடந்தாலும் படிப்பை விடக்கூடாது, சரியாம்மா? எனக்கு என்னம்மா நடக்க போகுது? நான் ஏன் படிப்பை விட போகிறேன்? இல்லைம்மா, சொல்கிறேன். அப்பா வைங்க. அப்பா இன்னும் வரலாமா? ஏம்மா, அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கடையில் ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லிட்டா? எடி, ஒழுங்கா ஓடி பேர். இன்னைக்கு மீன் எடுத்து சமைச்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா அதை சாப்பிடு. பொரிச்சு வச்சிருக்கீங்களா? பொரிக்கலாம் செய்யல, குழம்பு மீன் தான் நல்லது, அதை சாப்பிட சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏமா அதையே பண்ண சொல்றீங்க? அதான் பாப்பா உடம்புக்கு நல்லது, அதுதான் சாப்பிடணும். எனக்கு வேலை இருக்கு அடுப்பாங்கரைக்குள்ள, நான் போறேன். அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு மாமாவை லவ் பண்றதுக்கு. ரம்யா, பேசுனீங்களா? பேசிட்டேம்மா. அவனுக்கு எந்த பொண்ணு மேலேயும் லவ் இல்லையா. ஆனால் அவன் சத்யாவும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா. மேபி சின்ன பொண்ணா இருக்கும்னு ஃபீல் பண்றானோ என்னமோ. ஆனா சத்யாவுக்கு அவர் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. எப்படி சொல்ற? முதல் விஷயம், அவ என்னோட தங்கச்சி.
அவ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிருங்க. இன்னொன்று என்னன்னா, அவ முன்னாடிலாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டா, ஆனால் இப்போல்லாம் வாரா. சரி, முன்னாடி வரும்போது ஒரு பேண்ட் சட்டை அது இதுன்னு போட்டு வந்துடுவான். ஆனால் இப்போல்லாம் ஆஃப் சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு தலைலாம் பின்னிட்டு வராங்க. எனக்கு அதான் சந்தேகமாக இருக்கு. அவள் அப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையவே கிடையாது. காலேஜ் போறாளாமா, அதனால கூட சேஞ்சஸ் இருக்கலாம்ல. இல்லைங்க, காலேஜ் போகும்போது கூட எனக்கு இப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியவே இல்லை. பார்த்துக்கோங்க, அவள் காலேஜ் போகும்போது கூட ரொம்ப நார்மலாக தான் போகிறான். ஆனால் இங்கே வரன்னா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வராங்க. அதுவும் அவள் குழந்தைங்கிட்ட பேசுகிற முறை, குழந்தைனை பார்க்குற முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி இந்த வயசில் வர ஒரு க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம் அவளுக்கு. அதான் நீயே சொல்லித்தரலாமா க்ரஷ்ஷா இருக்கும்ட்டு, அப்புறம் என்ன? அப்பாவுக்கு இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசுறது கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆசை. சரி, பக்கத்துல இருப்பா, என் கூடயே இருப்பா, நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துப்போம்னு சொல்லிட்டு. உங்க அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம், உங்க அம்மா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட். ஆனா கல்யாணம் நம்ம இப்பவே பண்ண போறது கிடையாதுல்ல. ஏன்னா அவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசு கிடையாதுல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமும் பண்ணி வைக்க போறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம என்னனாலும் பேசலாமா, ஆனா முடிவு அவங்க 2 பேர் கையில தானே. அவனுக்கும் பிடிக்கணும், அவளுக்கும் பிடிக்கணும்ல. வாழ போறது அவங்க 2 பேரு தானே. கரெக்ட். சரி, இன்னைக்கு என்ன மேடம் இவ்வளோ அழகா இருக்கீங்க? அத்தை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும் நாங்க, அதனாலதான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. சரிங்க. அப்படியே போய் நான் மினியை பார்த்துட்டு வரேன். அவளுக்கு டெலிவரி டேட் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் பயப்படுறா. சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. என்னங்க? ஏங்க? இந்தாம்மா நீ கேட்ட பிரியாணி. கொடுங்க. இது பண்றதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரமா? சாரிம்மா. சும்மா சும்மா சாரி கேட்க வேண்டியது. லவ் பண்ண முதல்ல நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சாலும் உடனே உனக்காக கொண்டு வந்துருவேன்மாங்கிறது. இப்ப நான் இதுக்காண்டி 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். நீயும் தாண்டி லவ் பண்ணும்போது பேபி உனக்கு நானே சமைச்சு தருவேன், நானே உனக்காக ஊட்டி விடுவேன்னு சொன்னேன். இப்போ ஆஃபீஸ் வேலையும் நான் தான் பார்க்கேன், வீட்டு வேலையும் நான் தாண்டி பார்க்கேன். என்னடா சொல்லி காட்டுறியா? ஏம்மா தாயே, நான் சொல்லிலாம் காட்டல, நீ சொன்னதுக்கு தான் சொன்னேன். சாப்பிடுமா. இவ்ளோ சலிச்சிட்டு பண்ற சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். உனக்காண்டி நான் சலிச்சிட்டுலாம் பண்ணுவேன்னா குட்டிமா, நான் ஆசையா பண்ணேன்டி. சாப்பிடுடி ப்ளீஸ் டி. சரி சரி, நீ இவ்ளோ கெஞ்சுறதால நான் சாப்பிட்றேன். அப்புறம் நைட்டுக்கு? அடியே, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு முடியும், அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துக்கலாம். எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சரியா? சத்தம் போடாம இரு. சரி. நானா நேத்து சொன்னதே மறந்துடுதேன். இவ எப்படி லவ் பண்ணும்போது சொன்னதுலாம் ஞாபகம் வச்சிருக்கா? எதுக்காகப்பா எங்க 2 பேத்தையும் வர சொன்னீங்க? கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? நாளைக்கு லாயரை வர சொல்லியிருக்கேன். உங்க 2 பேத்துக்கும் சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்குப்பா இப்ப அவசரம்? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், எனக்கு இந்த சொத்துலாம் எதுவுமே தேவையில்ல. நான் என்னோட உழைப்பை வச்சே முன்னேறிடுவேன். எல்லாத்தையுமே அவனுக்கே கொடுத்துருங்க. பாரு, எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே உன் இஷ்டப்படியா நான் ஆடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காத. உங்க 2 பேத்துக்குமே சரிசமமான சொத்து நான் எழுதி வச்சுட்டேன். இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் இருக்க மாட்டேன்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தையும் நான் முடிச்சு வச்சிருந்தேன். ஏன்ப்பா இப்போ இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையை தானே சொன்னேன். வயசாகிட்டே போகுது, யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இனிமேல் இந்த சொத்தை பத்திலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் என் கடமையை நான் பண்ணணும்ல. உங்க கடமையை நீங்க கரெக்டா தானப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க 2 பேத்தையுமே நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. நாங்க எப்படி இருந்தாலும் பொழைச்சுப்போம்ப்பா. சொத்துலாம் ஒன்றும் வேண்டாம். டேய், எப்படி இருந்தாலும் என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதுதான். அதான் இப்போ 2 பேத்துக்கும் நான் பிரிச்சு வச்சுட்டேன். நாளைக்கு அதை பத்தி எல்லாம் முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டில் போயும் பேசிடலாம். என்னப்பா சொல்றீங்க? அதான் அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணதானே. அந்த பொண்ணு வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இப்போ உண்மைக்குமா சொல்றீங்க? உண்மைக்கு தாண்டே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி. நீயும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதானப்பா பண்ணிட்டு இருக்க. ஓ சரிங்கப்பா, நான் எனக்கு பிடிச்சதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்கல்ல? பின்ன இல்லையா? அப்பா இப்போ நான் இதை பத்தி பேச விரும்பலப்பா. ஃபர்ஸ்ட் அவன் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. சரி, அப்ப நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசிடுவோம். சரிங்கப்பா. அதான் அப்பா கேட்காங்கல்ல, அம்மா எனக்கு பிடிக்காம தான் அந்த பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன், நான் பிடிக்காம தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம நான் அதை பண்ணும் இதை பண்ணும்ல நீ சொல்லாத. ஓ ரூட் கிளியர் ஆயிடுச்சுல, போய் பார்த்துக்கிட்டே இருப்போ. உன்ட்டெல்லாம் வந்து பேசினேன் பார்த்தியா, எனக்கு தேவைதான். உன்னைய நான் பேசவே சொல்லலையே. கிளம்பு கிளம்பு. நம்ம பிறக்கும் போதே நம்ம ஆசைப்படுற எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு இந்த கடவுள் எழுதி வச்சிருப்பாரு போல.
சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் காத்தி. ரம்யா வந்துட்டு போனா. ஆமா, குமரன் கால் பண்ணி சொன்னான். மினி, வலி எதுவும் இல்லைல்ல? லைட்டா வலி வந்தாலும் என்கிட்ட சொல்லிரு சரியா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுற, எப்பனாலும் உனக்கு பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் நம்ம வீட்டு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரப்போகுது. எனக்கும் தாண்டி. எப்படா பிள்ளைங்கள பாப்போன்னு இருக்குங்க எனக்கு. எனக்கும் தான். என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கேன், எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே அம்மா கிட்ட தாங்க இருக்கு. அந்த நேரத்துல தேடிட்டு இருக்க வேண்டாம், அம்மா கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். அம்மா தனியா ஒரு கட்டப்பையில ரிப்போர்ட்ஸு, பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. சரி மினிமா. காரும் அம்மா சொல்லிட்டாங்கங்க. பக்கத்து வீட்டு அண்ணிக்கிட்ட தான் ஒரு சத்தம் கொடுத்தா போதும் வந்துருவாங்க. அதான் நம்ம கிட்ட இருக்கே. இல்ல, நீங்க என் கூட இருப்பீங்கல்ல, அப்ப யார் டிரைவ் பண்ணுவா சொல்லுங்க? அதான் அந்த அண்ணிக்கிட்ட சொல்லியாச்சு, அந்த அண்ணியை எடுத்துட்டு வந்துருவாங்க. சரிம்மா. கடவுளே, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.